ஆனால் எந்த ஒரு காரியத்தையுமே மனிதர்களிடத்தில் நீ ஆலோசனை கேட்பதை விட படைத்தவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். படைத்தவனிடத்தில் எப்படி ஆலோசனை கேட்பது? 2 ரக்காத் இஸ்திகாரா, வலிமையான தொழுகை. அந்த வலிமையான தொழுகையை 40 நாட்கள் தொடர்ந்து தொழுகணும். தொழுது மன்றாடணும். உள்ளத்தால உடலால அல்லாவிற்கு தன்னையே மொத்தமாக அர்ப்பணம் செய்யணும். தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நேர்வழியையும் மிகச்சிறந்த சீரான பாதையையும் காட்டுவானாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உலக வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையில் நஷ்டத்தை விளைவிக்கக்கூடிய நாசகார செயல்களில் ஈடுபடுவதிலிருந்தும் அந்த நாசகார செயல்களின் பாதிப்பை உணராமல் அதிலே நாமே வம்படியாக சென்று விழுவதிலிருந்தும் பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, உலகத்தில் நான் நல்ல சிந்தனை உள்ளவன், தெளிவுள்ளவன், என்னால் நல்ல காரியத்தை மட்டும்தான் செய்ய முடியும், எந்த காலத்திலும் எனக்கு லாபத்திற்கு மாற்றமான நஷ்டத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக விழ முடியாது. என்னுடைய சாதுரியம் தனி, என்னுடைய ஆற்றல் தனி, என்னுடைய பலம் தனி அப்படின்றது மாதிரிலாம் யாரும் சொல்ல முடியாது சகோதரர்களே. சில பல நேரங்களில் 2 விஷயங்களில் மனிதன் தவறளித்து அடைவான். ஒன்று, அவசர புத்தி என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை செய்தால் இதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் இப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை தெரியாமல் ஒரு நஷ்டத்திற்குரிய காரியத்தை செய்து விடுவது. இன்னொன்று, பிறரால செய்ய வைக்கப்படுவது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பிறரால செய்ய வைக்கப்படுவதும் அப்படின்றது ஒரு பெரும் ஏமாற்றத்தையும் ஒரு பெரும் கஷ்டத்தையும் தந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து சீக்கிரத்தில் மீள முடியாது. அந்த துன்பத்திலிருந்து சீக்கிரத்தில் மீள முடியாது. பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் சகோதரர்களே, பெரும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். நம்மிடத்தில் பழகக்கூடிய மக்கள் சாலிகானவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பழகக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனக்குறைவு உள்ளவர்களாகவோ, நம்மின் மீது கொஞ்சம் லேசாக காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாகவோ, நம்மின் மீது லேசாக காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாக இருந்தார்களே ஆனால் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. அவங்களுடைய சகவாசம் இருக்கக்கூடிய காலமெல்லாம் சர்வ நாசம்தான். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மள்கிட்ட அணுகக்கூடிய மக்களும் நம்மிடத்தில் பழகக்கூடிய மக்களும் நமக்கு நன்மையை மட்டும்தான் தரணும் அப்படின்ற துவாவை அல்லாஹ் இடத்துல வைக்கணும். அதோடு கூடி நான் எந்த காலத்திலும் வழி தவறிய பாதையையோ, எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதையையோ நான் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. அது அறிந்தும் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது, அறியாமலும் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. நஷ்டத்துடைய பாதையை பெரும்பாலும் அறிஞ்சு யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஒரு வியாபாரத்தை நான் பண்றதுக்கு போறேன், ஒரு விஷயத்துல நான் காரியத்தில் இறங்க போறேன், அந்த காரியம் பெரும் பின்விளைவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி எனக்கு முன்னமே தெரிஞ்சா நான் ஒரு புத்தி சாதுரியம் உள்ளவனாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதில் ஈடுபட மாட்டேன். தெரியாம போய் தான் என்ன செய்வேன்னு சொன்னா போய் விழுவேன். 100ல் கிட்டத்தட்ட 90% மக்கள் தெரியாம போய் விழுறது தான். எனக்கு தெரிஞ்சு நல்ல வியாபாரம், நல்ல அற்புதமான வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஹோட்டலின் அதிபர் ஆரம்ப நேரத்தில் ஒரு சின்ன கடையாத்தான் அவர் ஆரம்பிச்சார். ஆரம்ப நேரத்தில் ஒரு சின்ன கடையாத்தான் ஆரம்பிச்சார். உலமாக்களை வைத்து துஆ செய்து மனமாற அவருக்காக பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுடைய கருணை அவருக்கு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். சுவைப்பட நான்வெஜ் உணவு, சைவ உணவு அப்படின்னு சொல்லி கொடுத்து நல்ல வியாபாரம் ஆச்சு. என்ன பண்ணாருன்னு சொன்னா, அடுத்து ஒன்று ஆரம்பிச்சார். அடுத்து ஒன்று பக்கத்தில் கொஞ்சம் ஆரம்பிச்சார். அப்போ நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கிறீங்களா, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும்னு சொல்லி அங்கேயும் போய் துஆ செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது. 2 கடை நல்லபடியாக போனது. இவர் அங்கேயும் மாறி மாறி இருப்பார். தன்னுடைய உறவில் இருக்கக்கூடிய மக்களை, தன்னுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய மக்களில் 1-2 பேரை மேனேஜ்மெண்ட்டுக்காக போட்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்.
ஆசை அலபாஞ்சது, இன்னும் அதிகப்படுத்தலாமே என்று சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா இன்னொரு இடத்துல திறந்தார். நிறைய கிளைகள் திறந்து நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல தவறில்லை. ஆனா அப்படி செய்யறதுனால இவருக்கு நஷ்டம் வருமா வராதா அப்படின்றத அவர் சீர்தூக்கி பார்க்கணும். அது அவருக்கு தெரியலன்னு சொன்னா மேல இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன்கிட்ட பொறுப்பு சாட்டணும். ஏன்னா அவனை விட சிறந்தவன் நம்முடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக உனக்கு நல்லது உனக்கு கெட்டது அப்படின்னு சொல்லி அவனை விட சிறந்த அறிவிப்பாளன் யாரும் கிடையாது. அவனை விட சிறந்த மசோரா செய்யக்கூடியவர் யாரும் கிடையாது. படைத்த ரப்பிடத்துல நீண்ட காலம் இஸ்திகாரா தொழுகணும். யா அல்லாஹ் நான் அந்த காரியத்தில் ஈடுபட போறேன், இது எனக்கு பாதகத்தை கொடுக்குமா எனக்கு சாதகத்தை கொடுக்குமா அப்படின்றத படைத்தவன்கிட்ட கேட்டிருக்கணும். படைத்தவன்கிட்ட கேட்கறது இல்லை. ஒழுங்கா தொழுக போனா தானே. பணம் 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 பணம்னு சொல்லி பணத்தை மட்டுமே பிரதானமாக வைத்து பேயாக அலைபவனுக்கு பெரும் நஷ்டத்தை பணமே கொடுத்து விடும் சகோதரர்களே. அவன் வெளியில போய் நஷ்டத்தை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. சரி, ஹைர், பெரும் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறதும் போய் போலீஸ், கடன், வட்டி, அப்படி இப்படின்னு போய் அவருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏதோ பேருக்கு இந்த உலகத்துல வாழ்றோன்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோங்க. பெரிய நஷ்டம், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லை, ஊரோட செட்டில் ஆகி நான் போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இது போல நம்ம வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்கோ அதிக லாபத்தை அதை கிளைகள் அதிகமாக்குவதற்கோ எந்த தடையும் இல்லை, எந்த தங்கும் இல்லை, எந்த தடையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு சொன்னா இவன் விஸ்தீரணப்படுத்தா மட்டும்தான் முடியும். ஆனால் எந்த ஒரு காரியத்தையுமே மனிதர்களிடத்துல நீ ஆலோசனை கேட்பதை விட படைத்தவனிடத்துல ஆலோசனை கேட்கணும். படைத்தவனிடத்துல எப்படி ஆலோசனை கேட்பது? 2 ரக்காத் இஸ்திகாரா, வலிமையான தொழுகை. அந்த வலிமையான தொழுகையை 40 நாட்கள் தொடர்ந்து தொழுகணும். தொழுது மன்றாடணும். உள்ளத்தால உடலால அல்லாவிற்கு தன்னையே மொத்தமாக அர்ப்பணம் செய்யணும். தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும். தான தர்மங்கள் அதிகமாக செய்து எப்படியாவது 40 நாட்கள்ல என்னை படைத்த ரப்பே எனக்கு ஒரு மிகச்சிறந்த வழியை காட்டுன்னும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வார்கள் அல்லவா மாற்று மத சகோதரர்கள், தெய்வத்தின் வாசல் திறந்து அந்த தெய்வத்தின் வாசலில் இருந்து என்ன செய்யும் சொன்னா நீ செய்யலாமா செய்யக்கூடாதான்ற அறிவிப்பை அல்லாஹ் கனவின் மூலமாகவே நிறைவேற்றுவான். கனவின் மூலமாகவே காட்டிடுவான் ரப்புல் ஆலமீன். சில இதுகள் இருக்குது, அதை நான் விளக்கமா பின்னாடி சொல்றேன். இஸ்திகாரா தொழுகையில ஒரு அற்புதமான துவா ஒன்று இருக்குது. ஒரு காரியத்துல நான் ஈடுபடலாமா ஈடுபட வேண்டாமா அப்படின்றத அல்லாவிடத்துல மஷோரா செய்து அந்த ரப்பிடமிருந்து பதிலை சாதகமாக அல்லது ஒருவேளை தனக்கு பாதகமாக அது இருக்குதுப்பா நீ பண்ணாத உனக்கு அது நஷ்டம் அப்படின்ட்டு ஒருவேளை பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். மொத்தத்துல தன்னிச்சையாக ஒரு காரியத்தை நாமளே வம்படியாக செய்யாம படைத்தவனுடைய உதவியை உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய தொழுகையை நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அற்புதமான துவா எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான துவா. ஒரு நிமிஷம் இருங்க, கிதாப் பார்த்து சொல்றேன். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னாங்க, நீ அல்லாஹ்விடத்துல இப்படி கேடு அலி, நீ அல்லாஹ்விடத்துல இப்படி கேளு அலி. எப்படி கேளு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. இது எப்போன்னு சொன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி தான் இஸ்திகாரா தொழுவணும். கண்டிப்புன்னு நான் சொல்ல வரல, எப்பவும் நீங்க தொழுவலாம். மனித சஞ்சாரங்கள்லாம் கொஞ்சம் அடங்கட்டும், உங்க உள்ளம் இறைவனை சாரட்டும், முழுவதுமாக ரப்புல் ஆலமீனுடைய நினைவுகள் உங்களுடைய நெஞ்சத்துல புகட்டும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, தொழுது முடிச்சுட்டு கண்ணீரோடு அல்லாஹ்விடத்துல ஹஜ்ரத் அலிக்கு கற்றுக் கொடுத்த துவா, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா எங்க சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஹதினி வஸத்திதினி. அவ்வளவுதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். அல்லாஹும்ம ஹதினி வஸத்திதினி, அல்லாஹும்ம ஹதினி வஸத்திதினி, அல்லாஹும்ம ஹதினி வஸத்திதினி அப்படின்னு சொல்லி, யா அல்லாஹ் இது விஷயத்துல எனக்கு நேர்வழி காட்டு, ஏன் ஒட்டுமொத்தமாவே எனக்கு நேர்வழி காட்டு, என்னை சீர்படுத்து.
என்னை சீர்படுத்த ரப்பே, நான் நஷ்டவாளியாக ஆயிடக்கூடாது, குறை உள்ளவனாக ஆயிடக்கூடாது, நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் ஆயிடக்கூடாது. அதனால என்ன நீ சீர்படுத்துன்னு சொல்லி ரப்பிடத்துல ஊஞ்சலாடுங்க, ரப்பிடத்துல கேளுங்க. அது எந்த காரியமாகவும் இருக்கலாம். நான் ஒவ்வொன்றா விலைக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. வியாபாரத்துக்கு மட்டும்தானா அப்படின்றது அல்ல. பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குற, பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குற, ஒரு வேலையில ஈடுபடலாமா ஈடுபடக்கூடாதா, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. ஒன்று ரெண்டு கிடையாது. இஸ்திகாராவுக்குன்னு சொல்லி இவ்வளவுதான். இஸ்திகாரா தொழுக இதுக்கு தான் தொழுகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே இஸ்திகாரா ஒரு தாய் மாதிரிங்க, ஒரு தாய் மாதிரி. அது அழகா உங்களுக்கு சொல்லித்தரும், அழகா அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு பெற்றுத்தரும். அல்ஹம்துலில்லாஹ். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.